அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இறையருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்முடைய வில்வம் ஆன்மீகம் சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். என்னுடைய ஒவ்வொரு ஆன்மீக தகவலுக்கும் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து எனக்கு நல்ல ஊக்கமளித்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவிடுறதை பார்க்கும்பொழுது, அதை படிக்கும்பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் விளையாட்டாக ஆரம்பித்த இந்த ஒரு ஆன்மீக தகவல் சேனலானது இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பதிவிடுங்கம்மா, நல்லா சொல்கிறீங்க, உங்கள் குரல் வளம் நல்லா இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லி என்னை நீங்கள் வாழ்த்தி எனக்கு ஆதரவு கொடுக்கும்பொழுது நான் தாங்கொன்னா மகிழ்ச்சியிலையும் எல்லையற்ற ஆனந்தத்துலேயும் திளைச்சி போயிருக்கேங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய மனம் உளம் நிறைந்த இரு கரம் கூப்பிய அன்பான வணக்கங்க. தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நல்ல பயனுள்ள தகவல்களை நான் தொடர்ந்து காணொளியில் நான் பதிவிடுறேங்க. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையிலையாக இருக்கட்டும் இல்லை கோவிலாக இருக்கட்டும், முருகனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி கேள்வியே முதல்ல கேட்கக்கூடாது. முருகனை பிடிக்காத ஒருத்தர் உண்டா? எல்லாருடைய அன்பு தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, காவல் தெய்வமாக இருக்கிற அந்த முருகப்பெருமானை பிடிக்காத ஒரு நபர் உண்டா? அந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும்பொழுது, அது உங்கள் வீட்டு பூஜை அறையாக இருக்கட்டும் இல்லை கோவில்லையாக இருக்கட்டும், நீங்கள் வழிபடும்போது முருகனை அப்படியே மனசில் அப்படியே நிறுத்தி அவன் மீது உங்களுக்கு தெரிந்த பதிகங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் நீங்கள் வாய்விட்டு இல்லை மனசுக்குள்ளேயே நீங்கள் 2 சொட்டு கண்ணீர் சிந்த படிக்கணும், சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. சில பேருக்கு நல்ல மனப்பாடமாக தெரியும் அவனுடைய பதிகங்கள். கந்த சஷ்டி சொல்லலாம், கந்த குரு கவசம் சொல்லலாம், குமாரஸ்தபம் சொல்லலாம், ஷண்முக கவசம், பகைக்கடிதல், எது வேணாலும், வேல்மாறல், வேல் வகுப்புன்னு கந்தர் அனுபூதி நிறைய இருக்குங்க. முருகன் மீது உள்ள பதிகங்கள், பாராயணங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது தான். சில பேருக்கு தெரியும், ஆனால் மனப்பாடமாக சொல்ல தெரியாது. சில பேருக்கு என்னென்ன பதிகங்கள் முதல்ல இருக்குங்கிறது கூட சில பேருக்கு தெரியாது. எல்லாரும் எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை, தெரியாமல் இருக்கிறது ஒரு தவறும் இல்லைங்க. நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்முடைய விருப்பம் இதெல்லாத்தையும் பொறுத்தது தாங்க அது. பொதுவாக ஒரு சில ஸ்லோகங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு சாதாரண இயல்பான விஷயந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் அன்றாடம் உங்கள் பூஜை அறையிலையும் சரி, இல்லை ஒரு முருகன் கோவிலுக்கே போகிறீங்க, முருகன் சன்னதிக்கு போகிறீங்க, முருகன் சன்னதியில் நின்று மனசார வேண்டும் பொழுது நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, அப்பா முருக கடவுளே, தெய்வமே என்னை காப்பாற்றுப்பா, என் குடும்பத்தில் என் கணவர், என்னுடைய மகன், மகள், தாய் தகப்பன், மாமனார் மாமியார், உற்றார் உறவினர், இப்படி எல்லாரையும் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டிட்டு விடுவோம். அந்த மாதிரி நம்ம வணங்குற நேரத்தில் அந்த முருகனுடைய பதிகங்கள் இல்லை மந்திரங்கள் ஏதாவது ஒன்று நம்ம மனசார அவங்ககிட்ட நம்ம பாடி நம்ம வேண்டி கும்பிட்டோன்னு சொன்னால் அதுக்குண்டான பலனே மிகச்சிறப்பான பலன்க. அதனால் நீங்கள் மந்திரத்தை சொன்னாதான் முருகன் நமக்கு ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதும் கிடையாது. இருந்தாலும் இன்னொரு கூடுதல் சிறப்பு, நம்ம முருகனுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம படிக்கும்பொழுது இன்னொரு கூடுதல் சிறப்பு, அவ்வளோதான். பொதுவாங்க மனிதனுடைய தேவைகளும் சரி, அவனுடைய ஆசைகளும் சரி, அபிலாஷைகளும் சரி, கடலை விட ரொம்ப பெருசுங்க. அது இவ்வளோதான்னு நம்ம அதுக்கு ஒரு எல்லை வரையறுக்கவே முடியாது. ஒருத்தரும் ஒரு ஆசைகளையும் தங்களுடைய விருப்பங்களையும் கடவுள்கிட்ட ஒரு பெரிய அப்ளிகேஷனாக நம்ம கொடுத்து எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுறது மனிதனாக பிறந்தவனுக்கு அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயங்க.
ஆனால் கடவுள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நமக்கு கொடுப்பார். நல்லதாக இருந்தாலும் தீயவைகளாக இருந்தாலும், அதாவது தீமையாக இருந்தாலும், நம்முடைய கர்மா, நம்முடைய விதிப்பயன், நம்முடைய பாவ புண்ணியங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு நடக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான், முடிவு செய்யப்பட்டது தான். நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை விடங்க, நமக்கு ஏற்படுகின்ற தீமைகளுடைய பாதிப்பும், அதனால் ஏற்படுற நமக்கு உண்டான மன கஷ்டம், மன உளைச்சல், கண்ணீர், இதனுடைய பாதிப்பெல்லாம் மிக அதிகமாக இல்லாமல் தடுக்கப்படுறதுக்கும் மிகச்சிறந்த ஒரு வழி எதுன்னு பார்த்திங்கன்னா, இறைவனுடைய பாத கமலங்களில் நாம் இறுக்கி பற்றி அவனை வேண்டுறதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வேண்ட நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளுடைய அந்த வீரியமானது குறைஞ்சி நம்மளால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியையும் வலிமையும் மனித ரூபத்தில் தெய்வமாக வந்து முருகன்னு இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணால் மாற்று கருத்தும் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போ தினம் முருகனை வேண்டுறோம் அப்படின்னு சொன்னால், அது பூஜை அறையிலையாக இருக்கட்டும், கோவில்லையாக இருக்கட்டும், போய் நம்ம வேண்டோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சாதாரணமான நல்ல தூய தமிழில் எளிமையாக எல்லாரும் இந்த பதிகங்களை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டு, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் தினமும் இதை சொல்லி ஒரு தடவை முருகனை வேண்டுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எஸ் பாஸ் வந்துட்டேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து அழகாக நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் செவிமடுத்து தன்னுடைய 6 முகங்களோடையும் 12 கரங்களோடையும் நம்மளை வாரி அணைச்சி இறுக பற்றி கொண்டு நம்ம வேண்டியதை வேண்டியபடி, எண்ணியதை எண்ணியபடி, நினைத்ததை நினைத்தபடி அருமையாக நடத்தி கொடுப்பான், முடித்து கொடுப்பாங்கிறதுல சந்தேகமே வேணாங்க. நான் தினமும் எங்கள் வீட்டு பூஜை அறையில் எனக்கு தெரிஞ்ச முருகன் மீது உள்ள சில பதிகங்களையெல்லாம் நான் சொல்லி தினமும் முருகனை வேண்டுவேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பதிகங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நானே தான் சொன்னேன், நானே தான் கண்டுபிடிச்சி சொன்னேங்கிறலாம் கிடையாது. இந்த பதிகங்களை ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சத்து கோடான கோடி அன்பர்கள், மெய் அன்பர்கள், அடியார்கள் எல்லாரும் முருகனை நினச்சி படிக்கிறது தான், பாராயணம் பண்ணுறது தான். அதை தான் உங்களுக்கும் நான் ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். யாருக்கும் தெரியலன்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை. மறந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு சில பேருக்கு உண்மையிலேயே இந்த முருகனுடைய பதிகங்கள்லாம் தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய குரலில் இந்த முருகன் மீது இருக்கிற ஒரு 4-5 பதிகங்களை நான் பாடி காட்டுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதை நான் டைப் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குற அந்த முருகனுடைய பதிகங்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு டைரியில் வேணாலும் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. டைரியிலையோ நோட் புக்லேயோ தினமும் அந்த நோட் புக்கை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் முருகன்ட்ட நீங்கள் தினமும் பாடிட்டு வந்தீங்கன்னா, படிக்க 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 அந்த பதிகங்கள் அத்தனையும் உங்களுக்கு மனப்பாடமாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு டக்குன்னு அது எல்லாத்தையும் நீங்கள் கடகடன்னு சொல்கிறதுக்கு முருகன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. அதனால் இந்த பதிகங்களையெல்லாம் கண்டிப்பாக தினம் பதிகங்கள் எல்லாத்தையும் பூஜை அறையில் சொல்லி முருகனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கடாட்சத்தையும் பெறணும்னு என்னுடைய அன்பு தெய்வம் முருகனை நான் வேண்டி அன்புடன் கேட்டுக்கிறேங்க. இதே போல் நீங்கள் இந்த பதிகங்களையெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணாலும் பிரார்த்தனைகள் இருக்கலாம். மனிதனுக்கு தேவை பிரார்த்தனை என்ன சொல்லியா கொடுக்கணும், லிஸ்ட்டே போடுவோம் நம்ம, அது வேணும் இது வேணும்னுட்டு. என்ன பிரார்த்தனையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம், வீடு கட்ட வாங்கிறதுக்கெல்லாம் மனை வாங்க போகிறோம், ஒரு வண்டி கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், என்ன வேணாலுங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, அந்த காரியம்லாம் நல்லபடியாக நமக்கு காரிய தடை இல்லாமல்
நம்ம வேண்டியது நியாயமான கோரிக்கைகள் நல்லபடியாக நிறைவேறத்துக்கு இந்த முருகனை அனுதினமும் வேண்டி இந்த பதிகங்களை எல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், பக்தியோடு சொல்லுங்கள், ஆழ்ந்த பக்தியோடு சொல்லுங்கள். சும்மா ஒரு நாள் சொல்கிறேன், 2 நாள் சொன்னேன், ஒரு வாரம் சொன்னேன். ஆமாம், எங்கே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அவன் எங்கே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் நம்மளை முருகன் அப்படின்னா, நினச்சபடியெல்லாம் நமக்கு நடக்கணும்னா நம்ம ஒன்றும் ஞானி இல்லை. முருகனுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பாத்திரமான அருணகிரிநாதரோ இல்லைன்னா கச்சியப்ப முனிவரோ இல்லை பாம்பன் சுவாமிகளோ இல்லைங்க. நம்மளாம் அவங்களாம் எத்தனையோ வருடக்கணக்குகளாக தவம் இருந்து முருகனை தவிர வேறு எந்த எண்ணமும் சிந்தனையும் செயலும் பேச்சும் இல்லாமல் அன்னம் தண்ணி உண்ணாமல் முருகா முருகா முருகான்னு முருகனையே அனுதினமும் நினச்சி தவம் இருந்து இந்த மனித நூற்றாண்டில் வாழ்ந்த மனித பிறப்பில் அவங்களுக்கெல்லாம் முருகன் ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் கருணை மாரிலாம் நமக்கு கிடைக்கணுன்னா முதல்ல நம்ம முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கணுங்க. அடுத்தது அசைக்க முடியாத பக்தியை வைக்கணுங்க. அவனின்றி ஒன்றும் ஓர் அணுவும் அசையாதுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டு முருகனே கதின்னு அவன் பாத கமலங்களில் சரணாகதி அடைஞ்சினோங்க. நீ என்ன பார்த்து செய்கிறியோ செய், நீ எது கொடுத்தாலும் அது எனக்கு நீ கொடுத்த மிகப்பெரிய குடுப்பனை கொடை பிச்சைன்னு நினைக்கணும். அப்புறம் என்றைக்கும் உன்னுடைய தொண்டனா உன்னுடைய அடியாளா உன் காலடியிலே சரணம்னு நான் கிடக்கணும். நீ மட்டும் போதும் முருகா, நீ மட்டும் போதும், வேறு யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆழமாக அவனை இதுக நம்ம கைப்பற்றிக்கணுங்க. என்னை சுற்றி உள்ள எல்லா தீவினைகளையும் தீய சக்திகளையும் எல்லாத்திலேருந்தும் என்னை நீ காப்பாற்றி என்னை நல்வினையோடு என்னை வாழ வையின்னு முருகனை வேண்டணும். பட்ட துயரமெல்லாம் போதும் முருகா, இனி எல்லாம் நீ தான் எனக்கு நல்லதாக அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம வேண்டணும். அடுத்தது சகல யோகங்களையும் சகல சௌகரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் எனக்கு நீ அள்ளி கொடுக்கணும் முருகான்னு சொல்லி முருகனை இந்த 5 படி அவனை மனம் உருகி உள்ளம் உருகி வேண்டி நான் இப்போ பாடுற என் குரலில் உள்ள இந்த பதிகங்களையெல்லாம் நீங்களும் தொடர்ந்து முருகன்கிட்ட பாடி முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேங்க. நான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அறுபடை வீடு முருகனையும் நம்ம மனசில் ஒரு தடவை நம்ம மனம் முருகி வேண்டிட்டு இந்த பதிகங்களையெல்லாம் பாடுங்கங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பதிகங்களையும் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஷண்முகக் கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதன வள்ளி வேலா போற்றி போற்றி. இது முதல் பதிகம். இரண்டாவது பதிகம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். மூன்றாவது பதிகம் சொல்கிறேன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அடுத்து 4வது பதிகம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. 5வது பதிகம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அடுத்தது 6வது பதிகம்.
விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி ஒழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அடுத்தது, வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. அடுத்த பாடல், ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னங்க, எனக்கு தெரிந்த நான் பூஜை அறையில் முருகனை வழிபடும்பொழுது சொல்லக்கூடிய பதிகங்கள் எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். என்னை விட தாண்டி இன்னும் சிறப்பாக எத்தனையோ பேர் இன்னும் நிறைய சொல்லலாம். திருப்புகழ்ன்ற அந்த திருக்கடலில் இருக்கிற அந்த அமுத துளிகள்லாம் நிறைய இருக்குங்க. அதுலேருந்து எதை வேணாலும் நீங்கள் படிக்கலாம், திருப்புகழ் தெரிஞ்சவங்க. அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். முருகனுடைய நாமங்களையும் பதிகங்களையும் பாடல்களையும் நிறைய இருக்குங்க. அருணகிரிநாதர் சொன்னது, பாம்பன் சுவாமிகள் சொன்னது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க முருகனுடைய பதிகங்கள். உங்களால் என்ன முடியுமோ, நான் எப்பொழுதும் சொல்கிறது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களால் என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ, எதை படிக்க முடியுமோ, எதை மனப்பாடம் பண்ண முடியுமோ, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தொழிலில், வியாபாரத்தில், ஆஃபீஸ் வேலை, காலேஜில் படிக்கிறதுன்னு எல்லாமே இருக்கலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில் நம்ம நின்று ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு, அகல் தீபத்தை ஏற்றி வச்சு, ஒரு 2 ஊதுபத்தியை ஏற்றி வச்சு, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், திராட்சைப்பழம், கல்கண்டு, வாழைப்பழம், பால், பழ வர்க்கங்கள், இல்லை நம்ம டெய்லி சாதம் வடிக்கிறோம்ல, அந்த சாதத்தில் கொஞ்சமாக சுவாமிக்கு வச்சு ஒரு பருப்பும் சாதமுமாக நெய் ஊற்றி வச்சு, இந்த மாதிரி முருகனுடைய பாராயணங்களை பதிகங்களை நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பதிகத்தை சொல்லிட்டு போங்க. எல்லாம் படிச்சுட்டு போகணுன்னா நமக்கு நேரம் இருக்காது. எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ, உங்களுக்கு எந்த பதிகம் டக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோ, முருகன் உங்களோட இருக்காருன்றதுக்கு அதுதாங்க சாட்சி. எந்த பதிகம் உங்களுக்கு எடுத்ததும் டக்குன்னு கடன்னு சொல்ல வருதோ மனப்பாடமாக, முருகன் உங்களோட வந்துட்டாருன்னு அது உண்மையான சாட்சிங்க. அதுக்கு வேறு யாரும் தேவையே இல்லை, முருகன் உங்கள் கூட இருக்கிறாருன்றதுக்கு சாட்சானமாக அதிகாரப்பூர்வமான ஒரு சாட்சிங்க அது. அதனால் ஏதாவது ஒரு பதிகத்தை கண்டிப்பாக நீங்கள் முருகனுக்கு முன்னாடி பாடிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு, என்னை பார்த்துக்கோப்பா, நீ தான் என்னை பார்த்துக்கணும், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினைகள் தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன்னுட்டு உன்னை நம்பி தான் இருக்கேன். எந்த நாள் என்ன செஞ்சால் என்ன, கோள் என்ன செஞ்சால் என்ன, கொடுங்கூட்டு என்ன செஞ்சால் என்ன, நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை, என்ன வந்து என்னை தாக்கிட போகுது, என்னை கஷ்டப்படுத்திட போகுதுன்னு சகலத்தையும் அவன் காலடியில் சரணாகதி அடைஞ்சி கும்பிட்டுட்டு டெய்லி உங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குங்க. உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய மலை போல் வர ஆபத்துலேருந்தெல்லாம் முருகன் நம்மளை தடுத்து காப்பாற்றி, நமக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ, நமக்கு எது நம்மளை வந்து அடையணுமோ அதை சரியான நேரத்துலேயும் காலத்துலேயும் தக்க சமயத்தில் நமக்கு கொடுத்து, யாமிருக்க பயமேன்னு சொல்கிற அவனுடைய அந்த மந்திர வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்மளை அரணாக இருந்து கட்டி காப்பாங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. முருகனை கைவிட்டுடாதீங்க, இறுக பற்றி கொள்ளுங்கள். என்னங்க, முருகன் மீது பாடக்கூடிய பதிகங்களை உங்களுக்கு எனது குரலில் நான் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த பதிகங்களை நீங்களும் தொடர்ந்து பாராயணம் பண்ணி படித்து முருகனுடைய அருள் பெறுங்க.
இதை போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உடனுக்குடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னுடைய இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் தெரியணுன்னா கமெண்ட்டில் உங்கள் கேள்வியை பதிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை சரியான தகவலாக உண்மையான தகவலாக நம்பிக்கையான தகவலாக நிச்சயம் நான் பதிவிடுறேங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சிங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, என்னை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோகரா. பேச்சு மூச்சு உயிர் உடல் என வாழ்வாகி நிற்கும் செந்தூர் சக்கரவர்த்திக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வள் ஏரியமங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை.